ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமர்சனத்துல பார்க்க போற படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். என்னப்பா இது, ஒரு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா குடும்பத்துல ஒவ்வொருத்தங்களுக்குமே இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கதையா தான் அந்த கதையா இருந்துச்சு. படத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. முதல்ல ராதிகாவோட தேவை என்னன்னா சூர்யாவுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும். சூர்யாவோட தேவை என்னன்னா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், ஆனா அது கல்யாணம் முடிக்காம வச்சுக்கணும் அப்படின்னு. மமிதா பைஜிக்கு என்னன்னா நம்ம படிக்கணும், காசு வேணும், அதனால வாடகை தாயா கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழல். ஸோ இப்படியான ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பெரிய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாம் ஒன்றாய் ஒழுங்காக முடிந்ததா அப்படின்றது கதை. இன்னும் ஒரு சுருக்கமா கதையை சொல்லணும் அப்படின்னா, சூர்யா வந்து 42 வயசா திருமணம் முடிக்காம இருக்காரு. அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவோட 2வது திருமணம் அவரை பாதிச்சு, அதனால கல்யாணம் முடிக்காம இருக்காரு. ராதிகா வந்து நீ கல்யாணம் முடிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவர் கல்யாணம் முடிச்சாரா இல்லையா, வாடகை தாய் மூலமாக இந்த வீட்டுக்குள்ள வந்த மமிதா போயிட்டு சூர்யாவோட மனசை மாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது டோட்டல் திரைக்கதையா வருது. சூர்யா அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு காட்சியை சொல்லலாம். அதாவது ஒரு துயரமான நேரத்துல ஒரு அம்மா படுத்திருந்த அந்த பெட்ல போய் ஒரு படுத்துட்டு ஒரு அழுற சீன்ல நமக்கு அழுக வந்துடுச்சு. அந்த மாதிரி நிறைய எமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட தேவைகளையும் உணர்ந்து அவர் அதை செயலாற்றும் போது, அதை சரி பண்ணும் போதெல்லாம் ரொம்ப சூப்பரா நினைச்சிருந்தாரு. அவருடைய தவறுகளை உணரும் போதும் பிறருடைய தவறுகளை பிறருக்கு உணர்த்தும் போதும் ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். மமிதா பைஜு இந்த படத்தை வந்து தன்னுடைய சோல்டர்ல தூங்கி தாங்கியிருக்காங்க. முதல் பாதிலாம் நம்ம வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்ததுக்கு காரணமே மமிதாலாம். அவ்வளோ அற்புதமான நடிப்பு, எமோஷனல், காமெடி எல்லாத்துலேயுமே பின்னி படம் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ என்னம்மா ஜூனியர், நான் எவ்வளோ பெரிய சீனியர் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ராதிகா மேடம் அட்டகாசமான நடிப்பு பின்னி எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய நிறைய காட்சிகள் வந்து நம்மளை கண்கலங்க வைக்கிறதுல பங்கு அவங்களுக்கு இருக்கு. ஏனைய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொடுத்த வேலையை ரொம்ப சரியா செஞ்சிருந்தாங்க. எல்லா கேரக்டருக்குமான ரைட்டிங்குமே ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. நிமிஷ் ரவி அவர் தான் சினிமாட்டோகிராஃபி, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருந்தாரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்காத தெலுங்கு படத்துல மட்டுமே பார்த்து பிரமித்த சில ஷார்ட்ஸ்லாம் படத்துல வச்சிருந்தாரு. ஜி பிரகாஷ் பாடல்களும் சரி, பின்னணி இசையிலும் சரி, நல்ல படங்களுக்கு, ஃபீல் குட் படங்களுக்கு நான் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறத இந்த படத்துல அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி நம்மளை அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ என்டர்டெய்னிங்காக சூப்பராக கொண்டு போச்சுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன லேக் அங்கங்கே தெரிஞ்சுது. ஆனால் முடியும் போது ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துடுச்சு. அதனால நீங்கள் நம்பி தியேட்டரில் போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.